வணக்கம் என் தமிழ் உறவுகளே. இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருவதிகை அக்காத்தம்மன் கோவில் தான் பார்க்க போகிறோம். இப்பதிவில் வரும் அனைத்தையும் பாருங்க. அக்காத்தம்மன் அருள் பெறுக. இத்திருக்கோவில் வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு மிக அருகில் உள்ளது. இக்கோவில் மிக பிரம்மாண்டமான கோவில். ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இக்கோவிலில் 5 அம்மன்கள் ஒரே இடத்தில் உள்ளனர். ஒரே இடத்தில் 5 அம்மன்களை தரிசனம் செய்வது காண கிடைக்க அபூர்வம். 5 அம்மன்களையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்துவிட்டு மன நிறைவுடன் வீடு திரும்பலாம். இக்கோவிலில் 4 அம்மன்கள் ஒரே இடத்தில் இருப்பாங்க. ஒரு அம்மன் மட்டும் வெளியில் தனி சன்னதியில் இருப்பாங்க. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது கோவிலின் வெளிப்பகுதி. இக்கோவிலில் அம்மன் மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பாங்க. மற்ற கோவிலில் இத்திசையில் அமர்ந்திருப்பது இல்லை. ஏனென்றால் இவங்க வதம் செய்யும் காளி என்பதால் தனிமையை விரும்புகிறாங்க. இங்குள்ள மக்கள் இத்திசையில் எந்தவித சுப நிகழ்ச்சியும் நடத்துவது இல்லை. இக்கோவிலில் அம்மனுக்கு ராகுகால அபிஷேகம் நடக்கும். அது மட்டுமின்றி அமாவாசை சிறப்பு பூஜைகளும் மிக விமர்சையாக நடைபெறும். இங்கு திருமணம் ஆகாதவர்கள் மாங்கல்யத்தை கட்டி வழிபடலாம். குழந்தை இல்லா தம்பதியினர் தொட்டில்களை கட்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இக்கோவிலில் ராகு காலத்தில் வந்து நம் பிரார்த்தனைகளை அம்மனிடம் சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றினால் நாம் நினைப்பது நிச்சயம் நடக்கும் என்பது நம்பிக்கை. இங்கு நாக அம்மனுக்கு மிக பிரம்மாண்டமான சிலை இருக்கு. இது 5 தலை நாகம். இங்கு பால் முட்டை வைத்து வழிபடலாம். இங்கு வரும் பக்தர்கள் எலும்பிச்சை பழத்தை தன் தலையை சுற்றி காலில் வைத்து மெரித்துவிட்டு வருவர். இப்புகைப்படம் 5 அம்மன்களில் ஒருவரான அக்கா தன் தங்கைகளுடன் கோபம் கொண்டு தனியாக சென்றதாகவும், பின் இக்கோவிலின் உரிமையாளரின் கனவில் வந்து நான் இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிறேன், என்னை அழைத்து சென்று தனி சன்னதியில் வழிபட வேண்டும் என்று கூறினார் என்று புராண கதை கூறுகிறது. அதற்கு சான்றாக இப்புகைப்படத்தில் அம்மன் கீழே படுத்திருப்பதாகவும் கோவிலின் உரிமையாளர் அருகில் நின்றிருப்பதையும் காண முடிகிறது. இக்கோவிலில் இது போன்ற
2 புகைப்படங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. 4 அக்கா தங்கைகள் இங்கு விளக்கேற்றி வழிபடலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.